ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெஸ்ட் ஏஐ டூல்ஸ். அதாவது இப்போ நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஏஐ தான். ஒரு இமெயில் ரைட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்ம வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறது இந்த ஏஐ டூல்ஸ் தான். நமக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஏஐ டூல்ஸ். இப்போ இந்த ஏஐ டூல்ஸில் நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சது வந்து இந்த சாட் ஜிபிடி தான். நம்ம அது நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அகாடமிக்ஸாக இருக்கட்டும், நமக்கு நிறையா விஷயத்தில் வந்து சாட் ஜிபிடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதை தவிரவும் நிறையா வந்து டூல்ஸ் இருக்குது. சில ஏஐ டூல்ஸ்லாம் வந்து ரியலி அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் சில டூல்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாட் ஜிபிடி டூல்ஸ்லேயே வந்து முக்கியமாக ஒரு டூல் வந்து என்னென்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ப்ராம்ப்ட்டை நம்ம தப்பாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேறு மாதிரி ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம கரெக்டான ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம கொடுக்கறது மூலயமா நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நிறையா சிச்சுவேஷனில். ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன சினாரியோ அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் என்ன ரோல் வேணும், எனக்கு என்ன ரோல் அந்த சாட் ஜிபிடி வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்றத அந்த ஏஐ வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்றத நான் கொடுத்துட்டு அவங்களோட ரோலை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இதை நம்ம போடும்போது நமக்கு நார்மலாக கிடைக்கிற ரிசல்ட்டை விட கொஞ்சம் ஆப்டிமைஸ்டான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். செகண்ட் டூல் என்ன அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐயில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இப்போது நார்மல் ஏஐலேயும் வந்துருச்சு. பட் இதில் வந்து நமக்கு சோர்ஸோட நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய சோர்ஸ் லிங்க்கோட நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் ரிசர்ச் பேப்பர் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் இன் டீப் லேர்னிங் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு அதோடைய சோர்ஸோடவே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி ஆக்சஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து நமக்கு நார்மலி தெரிஞ்சது தான் ஜெமினி ஏஐ. நம்ம இதில் சாட் ஜிபிடி மாதிரியே இதுலேயும் நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கொஷின்ஸ் அதாவது இமேஜும் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். வித் கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இமேஜோடவே நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டூல் வந்து யூட்லின்ற ஏஐ வந்து ஆக்சுவலாக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து மார்க் இன்டர்வியூ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு எஜுகேஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஏஐயாக இருக்கும். நம்ம நிறையா வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது மூலயமா நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதுவும் ஏஐ கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னமுமே நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஏஐ வந்து Playground.ai என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஐயில் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம லோகோ, சோஷியல் மீடியா போஸ்ட், ஸ்டிக்கர்ஸு, மொபைல் வால்பேப்பர் எல்லாமே வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் அண்ட் டிசைன் பண்ணிக்க முடியும். டிசைன் பர்பஸ்க்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஏஐ தான். ஏன்னா இதில் நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி இருக்க டெம்ப்ளேட்டவே எடுத்து நம்ம அதில் வந்து மாடிஃபை பண்ணி நம்மளால் டிசைன் பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நம்மளால் வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஏஐ வந்து slides.go.ai. இது வந்து ஆக்சுவலாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. அதே மாதிரி நம்ம கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து பவர் பாயிண்ட்டை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். பிபிடி ப்ரெசன்டேஷனுக்கு நமக்கு ஒரு வேளை லாஸ்ட் மினிட்ல இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம என்ன தான் இந்த மாதிரி ஏஐ வந்து ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுல நமக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து குவில்பாட்ன்றது வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஏஐயில் வந்து ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து நார்மலாக பார்த்தாலே வந்து சில இது வந்து சாட் ஜிபிடி ஜென்ரேட்டட் கண்டென்ட், ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் நமக்கு அதன் மூலமாக நம்ம ரெஸ்யூமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு வந்து ட்ராபேக் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து சாட் ஜிபிடிலேருந்து தான் காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ டிடெக்டாரில் வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஏஐ கண்டென்ட்டை நம்ம வந்து போட்டிருக்கோம், நம்ம ஒரு லிங்க்டின்லையோ எதுலையோ போஸ்ட் பண்ணும்போது நம்ம ஏஐ கண்டென்ட் வந்து எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதில் பிளக்கரிசம் செக்கரும் இருக்குது. அதே மாதிரி கிராமர் செக்கரும் இருக்குது. நமக்கு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் தான்.
இன்னொரு முக்கியமான டூல் என்ன அப்படின்னா இந்த Claude AI. Claude AI வந்து கண்டென்ட் வாய்ஸ்லையும் சரி, நமக்கு வந்து கோடிங் வாய்ஸ்லையும் சரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல். ஏன்னா வந்து நம்ம இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு கோட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த Claude AI பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபைலை வந்து நமக்கு எப்படி ஒரு டிசைன் வேணும் அப்படின்ற ஃபைலை அப்லோட் பண்ணாலே அது அதுக்கான கோடு வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான AI தான் வந்து இந்த Claude AI. இது வந்து ஸ்மால் நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து என்ன தான் நம்ம இதை இது பண்ணாலும் நமக்கு கோடிங் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆல்சோ நம்ம கண்டென்ட்டும் வந்து இதில் ரொம்ப ஆப்டிமைஸ்டாக வந்து நமக்கு கொடுக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டைலையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய கண்டென்ட் வந்து நமக்கு எப்படி வேணும், நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி வேணும், ஷார்ட்டராக இருக்கணுமா, இல்லை எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கணுமா, இல்லை வந்து ஃபார்மலாக இருக்கணுமா அப்படின்றதையும் நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு நார்மல் ஏஐ விட இதில் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக கிடைக்கும். பட் என்ன தான் ஏஐ இருந்தாலும் நம்ம அதை ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட். ஏன்னா இந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து 100% வந்து அக்யூரேட்டாவோ ட்ரூவாகவோ இருக்கும்னு இல்லை. சம்டைம்ஸ் இது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமுமே வந்து நம்மளுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அகாடமிக்ஸ்லேயும் நம்ம வந்து நல்ல ஒரு யூனிக்காக வந்து இருக்கலாம். Thank you for watching this video.